ஓகேவா? இப்போது அவங்க அந்த 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த 2 பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே. அப்ப சார் ரஜினி சார் வந்து ஓகே சொல்லிடுறாரு. சரி ஓகே பண்ணலாம். ஆனா அந்த மாப்பிள்ளை யாருன்றது சஸ்பென்ஸ். நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. நாங்க அந்த டயத்துல சொல்றோம். அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது கல்யாண பத்திரிக்கைலாம் அடிக்கிறாங்க. எப்படி மாப்பிள்ளை பேர் போடாம கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் குடுத்தாச்சு. ரஜினி சாருக்கே தெரியாது யார் மாப்பிள்ளைன்னு. ஓகேவா? அது அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிச்சு. கல்யாண நாள் அன்னைக்கு தான் மாப்பிள்ளைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய லவ்வரை அப்போ தான் வந்து அப்பா அம்மாவுக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்க்ளூடிங் ஆடியன்ஸுக்கும். அந்த அவருக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து இவர் யோகி பாபு அப்படி வச்சுக்கலாம். அந்த படத்தில் லவ் டுடேல இருக்க மாதிரி வச்சுக்கலான்றது தான் என்னோடய ஐடியா. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு 2வது பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை யாருன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அந்த மஹால் கல்யாணம் மஹால்லேருந்து அண்ணேன்னு ஒரு குரல் கேட்குது. அண்ணேன்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா கீர்த்தி சுரேஷ் கெஸ்ட்ரோ. இந்த ஒரு சீன், கடைசி ஒரு சீன் மட்டும் வர மாதிரி. கீர்த்தி சுரேஷ் வந்து ரஜினியுடைய தங்கச்சியா. இது வந்து ஆக்சுவலி பார்த்தது மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு கெஸ்ட் ரோல் தான். அவங்களுடைய பையனை இந்த 2வது பொண்ணு விரும்புகிறாங்க. ஓகேவா? அதாவது ஆக்சுவலி கீர்த்தி சுரேஷ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து இங்கே படிக்கிறார். லவ் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாலாம் காட்டலை. லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் நடக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு யோகி பாபு. அவர் ஆக்சுவலி பஸ்ஸு டிரைவராக இருக்கார். தலைவர் வந்து பஸ்ஸு கண்டக்டராக இருக்கார். அது போக அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்து சம்டைம்ஸ் யோகி பாபு ஃப்ரீ டைமில் பூசாரியாகவும் இருக்கார். அது போக அந்த கோயிலுக்கு மெயின் பூசாரி யாருன்னா நம்ம இவர் டிராகன் படத்தில் பிரதீப்போட அப்பாவாக வருவார்ல, அவர் வந்து இந்த படத்தில் கோயில் பூசாரி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பட் அந்த பொண்ணு வந்து வளர்ப்பு பொண்ணு. யாருன்னா லவ் டுடே ஹீரோயின். அவங்க பேர் வந்து பாமா. பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. பாமா. ஓகேவா? இந்த படத்தில் 3 ஹீரோயின். 3 பேருக்குமே நல்லாயிருக்கும் ரோல்ஸ். அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது பார்ப்பீங்க. அனுபமா, அவங்க பேர் வந்து உமா. எல்லாம் பழைய பேராக இருக்குது. இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க பேர் வந்து உமா. அவங்க வந்து இந்த படத்தில் ஆக்சுவலி அவங்க டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க. பட் இவங்களை வந்து அந்த அனுபவாவுடைய ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இல்லை ரிலேட்டிவ், சொந்தக்கார பையன். இவனுக்கு பிரதீப்புக்கு ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் இது படிச்சுக்கிருக்காங்க, டிஎஃப் டெக், அதாவது ஃபிலிம் டெக்னாலஜி. அதுக்கு இடையில் அவர் பிரதீப் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கார், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஷார்ட் ஃபிலிமோடைய பேர் வந்து திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக கோர்ஸ் வேறு அது படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கோர்ஸ் டிஎஃப் டெக். அப்போது பிரதீப்போடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ் தான் அனுபமா. அவங்க வந்து ஆக்சுவலி டாக்டருக்கு படித்து டாக்டராக தான் இருக்காங்க.